வெல்கம் பேக் டு இன் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட RO வாட்டர் பியூரிஃபையரில் உள்ள இன்லைன் ஃபில்டர்ஸை வந்து எப்படி மாற்றணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்கள் RO வாட்டர் பியூரிஃபையரில் இருக்கிற அந்த இன்லைனில் இருக்கிற மெம்பரேனாக இருக்கட்டும், அந்த இன்லைன் ஃபில்டர்ஸை வந்து எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது இன்லைன் ஃபில்டர்ஸில் இருக்கிற அந்த பைப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் இதோட ஒயரிங் கனெக்ஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்க நேரம் உங்கள் வீட்டில் இருக்கிற RO வாட்டர் பியூரிஃபையரை நீங்களே வந்து உங்களால் சரி பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு ஃபில்டர் மெயின்டெனன்ஸ்னாலும் நீங்களே இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களால் பண்ண முடியும். இது ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருந்தேன், எப்படின்னா RO கனெக்ஷன் கொடுக்குறது மாதிரி. பட் நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த லைன் டயக்ராமை நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து கான்செப்ட் ஓரியன்டாக நம்ம நீட்டாக இதில் பார்க்கலாம். ஸோ எந்த கான்செப்டில் நம்ம எதை பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து இந்த 2000 ரூபாய்க்கு கீழே வந்து நம்ம ஒரு RO செட்டப் எப்படி பண்ணலாம், அதாவது டூ இட் யுவர் செல்ஃப் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் பண்ணுறதுக்கு ஒன்று பிளான் வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே மெட்டீரியல்ஸ்லாம் ஆர்டர் போட்டாச்சு. ஸோ அது வந்தப்புறம் ஒரு 2000 ரூபாய்க்கு உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் ஒரு வாட்டர் பியூரிஃபையரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம், அதாவது அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் இந்த மாதிரிப்பட்ட நிறைய RO ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் எல்லாமே இதில் நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த RO சர்வீஸ் கிட் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. அமேசானில் 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்குலாம் இந்த சர்வீஸ் கிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். சப்போஸ் நீங்கள் மாற்ற போகிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி வந்து இந்த RO செட்டப்பை வந்து அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பைப்பிங் செட்டப்பை சொல்லிடுறேன். அந்த பைப்பிங் எப்படி கொடுக்கணும் அந்த ஃபில்டர்ஸ்க்குலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நார்மலாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறது 2 டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ்க்கு, அதாவது 5 ஸ்டேஜ் RO பியூரிஃபையர் செட்டப் அண்ட் 7 ஸ்டேஜ் RO பியூரிஃபையர் செட்டப். ஸோ இந்த 5 ஸ்டேஜுங்கிறது இந்த டால்ஃபின் அந்த மாதிரிப்பட்ட பிராண்ட்லலாம் இருக்கிறது இந்த 5 ஸ்டேஜ் RO செட்டப் தான் இருக்கும். அதாவது 5 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5 ஸ்டேஜ்னால் ஒன்றும் இல்லை, இந்த மொத்தம் இந்த ஃபில்டர்ஸ்லாம் 5 இருக்கும். 5 ஸ்டேஜில் போயிட்டு வரும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேஜ்னால் இது நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் எல்லாருமே நம்ம வாங்குவோம். இந்த ஸ்பன் ஃபில்டர் வந்து ஒரு ஸ்டேஜ், இந்த செடிமெண்ட்ஸ் ஃபில்டர் இன்னொரு ஸ்டேஜ், இந்த ப்ரீ கார்பன் அப்படிங்கிறது 3வது ஸ்டேஜ், இந்த RO மெம்பரேனுங்கிறது 4வது ஸ்டேஜ். இந்த மெம்பரேன்லேருந்து அப்புறம் போஸ்ட் கார்பன் போகும். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 மொத்தம் 5 ஸ்டேஜ் இருக்கும். ஸோ இந்த 5 சில உங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன இந்த கனெக்ஷனோட இந்த போஸ்ட் கார்பனோட நீங்கள் நிப்பாட்டிடலாம் ஆக்சுவலாக. இல்லை உங்களுக்கு வந்து இந்த அல்கலைன் ஃபில்டர்ஸ் அண்ட் UV இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா இந்த 2 ஸ்டெப்பும் போகணும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த 5 செட்டப்லேயே நீங்கள் நிப்பாட்டிடலாம். ஸோ உங்கள் நிறைய பேரோட வீட்டில் இந்த 5 ஸ்டேஜோடு இருக்கும். அதாவது ஸ்பன், செடிமெண்ட், ப்ரீ கார்பன், போஸ்ட் கார்பன், ஒரு RO மெம்பரேன் இந்த செட்டப்போடு இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் பேர்த்து வீட்டில் வந்து இந்த UV அண்ட் அல்கலைன் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இது வந்து 7 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாமலும் இன்னும் ஒரு செட்டப் உண்டு. ஆக்சுவலாக அந்த TDS கண்ட்ரோலர்லாம் வச்சா அதில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக செட்டப் வரும். ஸோ அதை நம்ம இன்னொரு தனி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது இந்த TDSக்கு அப்புறம் இந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மெம்பரைன்லாம் வைக்கணும். ஸோ அது UV லேம்போட பிளேஸ்மெண்ட்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வால்வ் அரேஞ்ச்மெண்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பெரிய அளவு காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. ஸோ நம்ம அதை வந்து இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 5 ஸ்டேஜ் செட்டப்பும் 7 ஸ்டேஜ் RO செட்டப்பும் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த பைப்பை வந்து நீங்கள் எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டா போதும். ஸோ இந்த கனெக்டர்ஸில் எப்படி உங்களோட பைப்பை வந்து ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணிடலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் நார்மலாக இன்செர்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் புஷ் டைப் மாதிரி தான். நீங்கள் அந்த பைப்பில் வச்சு புஷ் பண்ணிங்கனாலே போதும், இன்செர்ட் ஆகிரும். ஆனால் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் சும்மா பேக் எண்டில் பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த பைப்பு வராது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே ஒரு ரிங் மாதிரி இருக்கும் அந்த கனெக்டருக்கு உள்ளாடி, அந்த ரிங்கை வந்து ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளி வச்சுட்டு அப்புறம் உங்களோட வாசம் எடுத்தால் மட்டும்தான் ஸோ இந்த பைப்பு வந்து வெளியே வரும். ஓகே, நம்ம இப்போது செட்டப்புக்கு போயிடலாம். இது வந்து இந்த ஸ்பன் ஃபில்டருங்கிறது வெளியே இருக்கும், நம்ம RO ஃபில்டருக்குள்ளே இருக்காது. இந்த ஸ்பன் ஃபில்டர் வந்து நான் வந்து சொன்னேன் 2 மாதத்துக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்பன் ஃபில்டரோட செட்டப் நம்ம RO ஃபில்டர் கேபினெட்டுக்கு வெளியே இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து ஒரு சைடு வந்து வால்வில் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இன்னொரு சைடு வந்து இந்த சைடு, அதுதான் ஆக்சுவலாக இந்த சைடு. ஸோ இந்த சைடில் என்ன பண்ணுவோன்னா ஒரு பைப்பை நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதிலேருந்து அதுதான் நம்மளுக்கு அதாவது கேபினெட்டுக்குள்ளே இருக்கிற ஃபில்டர்ஸ்க்கு கனெக்ஷன் வரும். ஸோ இந்த உள்ளே இருக்கிற ஃபில்டர்ஸ்
சில ஆர்ஓ ஃபில்டரில் என்னென்னா சின்ன ஒரு ஹோல் மட்டும் கொடுத்துருப்பாங்க, டேரெக்டாக பைப்பே நம்ம உள்ள எடுத்துகிட்டு வந்துடலாம். சில இதில் வந்து எக்ஸ்டர்னலாக வெளியே ஒரு கனெக்டர் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு பைப்பை கட் பண்ணி நீங்கள் வெளியே ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும், அப்புறம் இன்னொரு பைப்பை கட் பண்ணி உள்ளே ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம உள்ளே இருக்கிற இந்த கனெக்ஷன் செட்டப்புக்கு வரலாம். இந்த உள்ளே இருக்கிறது செடிமெண்ட், ப்ரீ கார்பன், இந்த RO மெம்பரைன், ஸோ அப்புறம் போஸ்ட் கார்பன், இந்த 4 தான் இருக்கும். இந்த 4 தான் இந்த ஃபில்டர் காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த பம்பில் சரி, இந்த சொலினாய்டு வால்வில் சரி, இந்த ப்ரெஷர் சுவிட்சில் சரி, இதில் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் வரும். ஸோ இந்த ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்டருங்கிறது ஒன்றுமே வராது. RO அவுட்புட் வாட்டரில் வந்து நம்ம வேஸ்ட் வாட்டர் வர்ற இடத்துல இதை மாட்டுவாங்க. சில ஃபில்டரில் வந்து இந்த செட்டப் உள்ளே கொடுத்துருப்பாங்க, சில ஃபில்டரில் வந்து வெளியே இருக்கும் அந்த ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்டர் வால். ஸோ அது உங்களோட ஃபில்டரை பொறுத்து. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட கனெக்ஷன் வந்து இந்த செடிமெண்ட் ஃபில்டருக்கு கொடுக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கனெக்ஷன் இந்த செடிமெண்ட் ஃபில்டருக்கு கொடுக்கணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஃபில்டருக்கும் லைன் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதோட ஃப்ளோர் டைரக்ஷனை பார்க்கணும். இதில் ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு ஆரோ வந்து இதில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க எந்த சைடு வந்து ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத. இந்த மாதிரி தான் ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆரோ வந்து நீங்கள் பார்த்துக்கணும், அந்த சைடில் தான் நீங்கள் உங்களோட வாட்டர் ஃப்ளோ இருக்கிறது மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லா ப்ரீ கார்பனாக இருக்கட்டும், செடிமெண்ட்டாக இருக்கட்டும், RO மெம்பரைனாக இருக்கட்டும், போஸ்ட் கார்பனில் அந்த ஆரோ கொடுத்துருப்பாங்க. எதிர் அந்த ஸ்டிக்கரில் கொடுத்துருப்பாங்க, இல்லை பிளாஸ்டிக்கில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த RO கேபினெட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் சுவிட்ச். இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து சில RO டைப்பில் கொடுத்துருப்பாங்க, சில RO ஃபில்டரில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது உங்களோட வாட்டர் ஃப்ளோ இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணும், இல்லை உங்களோட வாட்டர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரெஷர் சுவிட்ச். ஆக்சுவலாக இந்த ப்ரெஷர் சுவிட்சில் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு T கனெக்டர் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ரெஷர் சுவிட்சை மட்டும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்றுமே இருக்காது, இதில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த வாட்டர் வந்து ப்ரெஷராக அடிக்க நேரம் இந்த சுவிட்ச் வந்து அதாவது க்ளோஸ் ஆகும். அந்த இதில் 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகிறதுனால இதில் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகும், அதனால அது பம்புக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, ப்ரெஷர் ட்ராப் ஆச்சுன்னா அந்த சுவிட்ச் வந்து ஆக்டிவேட் ஆகாது, அதனால உங்கள் RO பியூரிஃபையர் வந்து ரன் ஆகாது. ஏன்னா ப்ரெஷர் இல்லாமல் பம்புக்கெல்லாம் கொடுத்தோன்னா நல்லா அவுட்புட் வராது, பம்பு வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ப்ரெஷர் சுவிட்ச் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிறோம். உங்களோட வாட்டர் வந்து ப்ரெஷராக இருந்தால் மட்டும்தான் அந்த சர்க்யூட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். அது இல்லாமல் ஏதாவது ஃப்ளோ ரேட்லாம் இல்லை அப்படின்னா, அதாவது உங்களோட டேங்க்லலாம் தண்ணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட RO பம்பை வந்து ஆன் ஆக்காது, உங்களோட RO பியூரிஃபையரை வந்து ஆன் பண்ணாமல் வச்சுக்கோம். அதுக்கு தான் இந்த ப்ரெஷர் சுவிட்ச். ஓகே, இப்போ நம்ம அந்த ப்ரெஷர் சுவிட்ச் எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். வந்து ஒரு இதில் வந்து ஒரு T கனெக்டர் யூஸ் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு எண்டை வந்து இதில் வந்து இந்த ப்ரெஷர் சுவிட்சோட ஒரு இதில் கொடுங்க. ஸோ இன்னொரு எண்டு வந்து நம்ம ஸ்பன் ஃபில்டர்லேருந்து வரும், இன்னொரு எண்டை வந்து நம்ம செடிமெண்ட் ஃபில்டருக்கு வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த T கனெக்டர்லேருந்து நீங்கள் ஒரு பைப் எடுத்துக்கோங்க, அப்புறம் இந்த செடிமெண்ட் ஃபில்டரில் நம்ம கொடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட கனெக்ஷன் வந்து இந்த செடிமெண்ட் ஃபில்டருக்கு கொடுக்கணும். ஸோ அந்த செடிமெண்ட் ஃபில்டர் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் ஸ்பன் ஃபில்டரில் வந்து ஒரு சாண்டு இருந்துச்சுன்னா சரி, இல்லை ஏதாவது டிசால்வ்டு செடிமெண்ட்ஸ் இருந்தனாலும் இந்த ஸ்பன் ஃபில்டர் வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் இருக்கிற இந்த லெஃப்ட் ஓவர் செடிமெண்ட்ஸ்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த செடிமெண்ட் ஃபில்டர் இருக்குது. அதில் ஏதாவது மிச்சம் வந்துச்சுன்னா அதை வந்து இது இன்னொரு அடுத்த ஸ்டெப் பியூரிஃபிகேஷன் மாதிரி. ஏன்னா இதோட ஸ்பன் ஃபில்டர் மைக்ரான் சைஸ் வந்து 5 மைக்ரான், இதோட போர் சைஸ் வந்து கம்மி. போர் சைஸ்னால் ஒன்றுமே இல்லை, அதில் இருக்கிற அந்த துவாரம். இது ஆக்சுவலாக ஒரு ஃபில்டர், நம்ம டீ அரிப்பு எப்படி வந்து ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இதோட கான்செப்ட். ஆனால் என்ன அப்படின்னா, இதோட போர் சைஸ் ரொம்ப கம்மி, அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இந்த செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து எதுக்கு போகணும் அப்படின்னா, இந்த ப்ரீ கார்பன் ஃபில்டருக்கு போகணும். ஸோ இதுவும் ஃப்ளோ டைரக்ஷனை பார்த்து அந்த மாதிரியே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த செடிமெண்ட் ஃபில்டர் இந்த ஸ்பன் ஃபில்டரில் லெஃப்ட் அவுட் ஆகிருந்த இந்த செடிமெண்ட்டை எல்லாத்தையுமே ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த செடிமெண்ட் ஃபில்டர் எடுத்துரும். ஸோ அந்த ப்ரீ கார்பன் எதுக்கு இருக்குதுன்னா, ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது ஆக்டிவேட்டட் சார்கோல்னால் ஒன்றுமே இல்லை, இந்த கோகனட் ஷெல்லை வந்து நல்லா இது பண்ணியிருப்பாங்க, அதாவது எரிச்சு அதோட சாம்பல்னால் என்னென்னா கறி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கறி தான் உள்ளே இருக்கும். அதை வந்து சின்ன சின்ன கிரானுவல் பார்ட்டிகிள்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ இது எதுக்கு இருக்குன்னா, இதோட போர் சைஸ் ரொம்ப ஜாஸ்தி, இது ஒரு அட்சார்பண்டாக ஆக்ட் ஆகும். அதனால அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது குளோரின் அந்த மாதிரிப்பட்ட கண்டென்ட்லாம் அந்த தண்ணியில் இருந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது வந்து அடுத்தால விடாது. ஆக்சுவலாக அந்த பம்புக்கோ இல்லை RO மெம்பரைனுக்கோ இந்த குளோரின் மாதிரிப்பட்ட எந்த ஒரு கண்டென்ட்டையும் விடாது. இன்னும் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸையும் விடாது, அதாவது இந்த பாசி அந்த மாதிரிப்பட்ட சப்ஸ்டன்சஸ்லாம் விடாது. அது மட்டும் இல்லை, அதனால ஏற்படுகிற அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி குடிக்க நேரம் இருக்கக்கூடாது. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மெயினாக யூஸ் பண்ணுறது தண்ணியில் இருக்கிற அந்த ஸ்மெல்லை எடுக்கிறதுக்காக தான். ஸோ இந்த குளோரினால் ஏற்பட்ட ஸ்மெல்லாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னால ஏற்பட்ட ஸ்மெல்லை வந்து இந்த ப்ரீ கார்பன் எடுத்துரும். ஓகே, நம்ம இப்போ வந்து ப்ரீ கார்பனு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்தால வந்து இந்த கனெக்ஷன் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, சொலினாய்டு வால்வ். ஸோ இந்த சொலினாய்டு வால்வ்னா ஒன்றுமே இல்லை,
இது வந்து ஒரு சுவிட்ச் தான். ஆக்சுவலாக இந்த பம்பு வந்து எப்போவுமே பம்புக்கு வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா இது நார்மலாக இந்த ஆர்ஓ மெம்பரேனோட பாஸ் ஆகி போஸ்ட் கார்பனோட பாஸ் ஆகி நம்ம எப்போவும்லாம் வந்து நம்மளோட ஆர்ஓ பியூரிஃபையர் வந்து ஆனாக இல்லாட்டாலும் இந்த தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டேங்கில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பம்பில் வந்து தண்ணி வந்து சர்க்குலேட் ஆகி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சொலினாய்டு வால்வ் இருக்குது. இந்த சொலினாய்டு வால்வ் இந்த பம்பு ஆப்ரேட் ஆகணும்னா மட்டும்தான் இந்த சொலினாய்டு வால்வ் இந்த பம்புக்கு தண்ணி கொடுக்கும். இல்லாத நேரம் அதை பிளாக் ஆகிட்டே வச்சுக்கும். அதாவது இதில் ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச்மெண்ட் வால்வ் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா எப்போவுமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம எப்போ இதுக்கு பவர் பண்ணுறோமோ அப்போ மட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகி அந்த ஸ்ப்ரிங்கில் இருக்கிற அந்த ராடை வந்து மேலே இழுத்துரும். ஸோ அந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆயிரும். அதனால தண்ணி ஃப்ளோ நடக்கும். சிம்பிளாக சொல்கிறேன், இதில் கரண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். கரண்ட்டு கொடுக்கட்டா இந்த வால்வ் க்ளோஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த ப்ரீ கார்பனுக்கு அடுத்தால வந்து கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது இந்த சொலினாய்டு வால்வுக்கு. ஸோ அப்புறமா பம்புக்கு. ஸோ அப்புறம் நீங்கள் பம்புலேயும் வந்து டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃப்ளோ எந்த மாதிரி இருக்கணும்னு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி உங்களோட பைப்பை இந்த பம்புலேயே மாட்டிக்கோங்க. ஸோ அந்த பம்புலேருந்து மாட்டினப்புறம் ஆர்ஓ யூனிட். ஸோ இப்போ தான் இந்த நம்மளோட மெயின் ஃபில்டரே இந்த ஆர்ஓ மெம்பரைன் தான். ஸோ இதுக்குள்ளே ஒரு மெம்பரைன் இருக்கும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அது தனியாக நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ இந்த மெம்பரைனில் மட்டும் 3 போர்ட் இருக்கும். ஒரு போர்ட் வந்து மேலே இருக்கும் ஆக்சுவலாக, இன்னும் 2 போர்ட் வந்து கீழே இருக்கும். ஸோ அது போர்ட்டுங்கிறது ஓப்பனிங். ஸோ அந்த பம்பிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வந்து நீங்கள் இந்த ஒரு போர்ட் இருக்கிற இடத்துக்கு கொடுத்துடணும். ஸோ அதாவது ஒரு ஓப்பனிங் இருக்கிற இடத்துக்கு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து 2 ஓப்பனிங் ஆக்சுவலாக இருக்கும் இன்னொரு எண்டில். ஸோ அதில் ஒரு ஓப்பனிங் எதுக்கு இருக்குது அப்படின்னா வேஸ்ட் வாட்டர் வந்து வெளியே போகிறதுக்கு இருக்குது. இன்னொரு எண்டு வந்து தான் நம்ம பியூரிஃபைடு வாட்டர், இந்த ஆர்ஓலேருந்து நம்மளுக்கு பியூரிஃபை ஆகி கிடச்ச வாட்டர் தான் இன்னொரு எண்டில் வரும். ஸோ அதை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த வேஸ்ட் வாட்டர் போகிறது கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ மேலே இருக்கிறது வேஸ்ட் வாட்டர் போகிறது, கீழே இருக்கிறது நம்மளோட போஸ்ட் கார்பன் போகிறது, அதாவது ட்ரீட்டட் வாட்டர். ஸோ இவ்வளோ தான் இந்த ஆர்ஓ மெம்பரைன். ஸோ இந்த வெளியே போகிற வாட்டரை வந்து இந்த ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்டட், அது 450 FRL இருக்கலாம். இந்த மாதிரி FRL யூனிட்டில் அதே மாதிரி புஷ் டைப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணி வெளியே விட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ இந்த நம்ம ட்ரீட் பண்ண வாட்டரை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும், இன்னும் அந்த ஸ்மெல்லு ஏதாவது போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு கார்பன் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் அந்த போஸ்ட் கார்பன். ஸோ அதுலேயே அந்த ஃப்ளோ டைரக்ஷனை பார்த்து நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ இதை மாட்டி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். டேங்க் விட்டிங்கன்னா இதான் 5 ஸ்டேஜ் ஆர்ஓ. நான் சொன்னேன் இந்த 5 ஸ்டேஜ் ஆர்ஓவில் இந்த போஸ்ட் கார்பனோட முடிஞ்சிடும். இந்த யூவி ஃபில்டரும் அல்கலைன் ஃபில்டரும் இருக்காது. ஸோ இந்த போஸ்ட் கார்பன் முடிஞ்சப்புறம் நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஸ்டோரேஜ் டேங்க்கு வந்து நீங்கள் வந்து இதை டேரெக்டாக இந்த வாட்டரை வந்து விட்டுறலாம். ஸோ பியூரிஃபைடான வாட்டராக இருக்கும். ஸோ இல்லை உங்களுக்கு 7 ஸ்டேஜ் பியூரிஃபையராக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 2 இருக்கும் இந்த யூவி. ஸோ இந்த யூவிங்கிறது ஃபில்டர் கிடையாது, ஆக்சுவலாக இது ஒரு லேம்பு. ஸோ இதில் வந்து தண்ணி பாஸ் ஆக நேரம் என்ன ஆகும்னா, ஏதாவது வைரஸஸ் பாக்டீரியாஸ் இருந்ததுன்னா அந்த லைட் பட்டு அது டெட் ஆயிரும். ஸோ அந்த வைரஸ் பாக்டீரியாலாம் எராடிகேட் ஆகிரும். ஸோ அதுக்கு தான் இந்த யூவி ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து பவர் பண்ணுறது தனி அடாப்டர் இருக்கும். ஸோ இந்த அல்கலைன் ஃபில்டர் நான் சொன்னேன் இந்த பிஹெச்சை வந்து ரெகுலேட் பண்ணுறது. ஆக்சுவலாக நம்ம ஆர்ஓ தண்ணி வந்து கொஞ்சம் பிஹெச் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிஹெச் கம்மியாக இருக்கிறதுனால பெரிய அளவு பாதிப்பு இல்லைனாலும், ஏன்னா இது 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை பெருசாக நம்ம பேசுகிறது இல்லை, அதனால தான் அந்த போஸ்ட் கார்பனோட நிப்பாட்டிட்டோம். பட் இன்றைக்கி இந்த பிஹெச் கம்மியாக இருக்கிறதுனால நிறையா ஸ்டொமக் ப்ராப்ளம்லாம் வரும். அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டில் அல்கலைன் ஃபில்டர்ஸ் வந்துருக்குது. ஸோ இந்த அல்கலைன் ஃபில்டர்ஸ் உங்களோட ஆர்ஓ பியூரிஃபையர் 7 ஸ்டேஜாக இருந்தால் அடுத்தால இந்த யூவிக்கு அடுத்தால இந்த அல்கலைனை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அல்கலைன் ஃபில்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அப்புறமா டேரெக்டாக உங்களோட பியூர் வாட்டர், அதாவது இந்த வாட்டர் டேங்க்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட பைப்பை. ஸோ இவ்வளோ தான் பேசிக்கான லைன் செட்டப், அதாவது பைப் லைன் டயக்ராம். அந்த வாஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும், அதாவது அந்த பைப்பை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் க்ளீனாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, எப்படி வந்து இதுக்கு லைன் கொடுக்கணும். ஏன்னா இதில் வந்து எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் எத்தனை இருக்குதுன்னா, ஒரு பம்பு இருக்குது, ஒரு சொலினாய்டு வால்வ் இருக்குது, ஒரு ப்ரெஷர் சுவிட்ச் இருக்குது. ஸோ இந்த 3மே எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட். ஸோ உங்களோட ஆர்ஓ பியூரிஃபையர் ஒரு 7 ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா அதில் யூவி இதுவும் இருக்குது, யூவி லேம்ப். ஸோ இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுக்கணும். ஸோ லைன் டயக்ராம், ஸோ அதுக்கு வந்து தனியாக எலக்ட்ரிக்கல் சப்ளை டயக்ராம் உண்டு, நம்ம அதை வந்து தனியாக பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இதுக்குள்ளேயும் அந்த டேங்க்லேயும் வந்து இன்னொரு ஃப்ளோட் சுவிட்ச் இருக்கும். இதுவும் வந்து எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் சுவிட்ச் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் 1 2 3 4 5 இந்த 5 காம்பனன்ட்ஸுக்கும் எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுக்கணும். ஸோ இதில் ஏதாவது உங்கள் வீட்டில் இல்லாமல் இருந்தால் நீங்கள் அதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ நான் அந்த அடுத்த வீடியோவோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், கார்டுலேயும் கொடுத்துருக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் ருஜு ஃபாரின் தமிழ்.